நேர்களே, ராகுல் காந்தியை உச்ச நீதிமன்றம் கடுமையாக கண்டித்திருக்கிறது. ஏன் ராகுல் காந்தி, நீங்க எல்லையில போய் பார்த்தீங்களா? சீனா உள்ள ஆக்கிரமிச்சிருக்குன்னு சொல்றீங்களே, உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? பார்லிமெண்ட்ல பேச வேண்டிய விவகாரத்தை நீங்க நடுரோட்ல பேசலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ராகுல் காந்தியை பார்த்து கடுமையாக விமர்சனத்திருக்கிறார்கள். அந்த நீதிபதிகள் திபக் தத்தா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மாஷி. மிஸ்டர் ராகுல் காந்தி, அருணாச்சல பிரதேசத்தில் சீனா உள்ள பூந்துட்டு 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்முடைய எல்லைகளை ஆக்கிரமிப்பு செய்து விட்டார்கள் என்று சொல்றீங்களே, அப்படி சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இருந்தால் அந்த பொறுப்போடு நீ என்னங்க சொல்லியிருக்கணும்? பார்லிமெண்ட்ல சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்க என்ன செய்யுங்க? நடு ரோட்லையும் வலைத்தளங்களிலும் எப்படி நீங்கள் பேசலாம் என திபக் தத்தா மற்றும் நான் சொல்வதை மாறி அகஸ்டின் ஜார்ஜ் மாசி பேட்டட் அகைன்ஸ்ட் ராகுல் கடுமையாக விளாசி தள்ளியிருக்கிறார்கள் என்ற செய்தியையும் பார்க்கிறோம். இந்தியாவுடைய சீனா மோதல்கள் குறித்தும் சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள், பாரதிய ஜனதாவினுடைய ஆதரவு தொலைக்காட்சிகளும் கூட அந்த போர் நடந்த போது பிரதமர் அவர்களுடைய மௌனத்தையும் உள்துறையினுடைய மௌனத்தையும் மிக அதிகமாக விமர்சித்திருந்தார்கள். இந்தியாவினுடைய வட இந்தியாவினுடைய தேசிய நாளிதழ்கள், தேசிய நியூஸ் சேனல்கள், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ரிபப்ளிக், இந்தியா டுடே, மிரர், இப்படி என்டிடிவி, எல்லா தொலைக்காட்சிகளும் ஒரு விவாத பொருளாகவே மாற்றியிருந்தது. அருணாச்சல பிரதேசத்துக்குள்ள சீனாவுடைய இன்ஃபில்ட்ரேஷன் குறித்து, அதாவது இன்கர்ஷன், படையெடுப்பு, நுழைதல் குறித்து ஒரு ஆழமான விவாதத்தை நடத்திய போது நானே பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். என்னடா இது, மோடிக்கு எதிராக இந்திய சேனல்கள் அல்லது மோடியை குறை சொல்கிற அளவுக்கு ஒரு விவாதம் நடக்கிறதே, அர்னாப் கோஸ்வாமி அந்த விவாதத்தை நடத்துகிறானே என்றெல்லாம் நாங்கள் நினைக்கிற அளவிற்கு இந்த செய்தி பெரிய அளவில் பேசப்பட்டது. சுப்பிரமணிய சாமி மூத்த கருத்தியல் தலைவரும் திரு நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்களை கண்டிக்க தவறவில்லை, கடுமையாக பேசியிருந்தார். எதிர்கட்சி தலைவர்களும் இதை குறை சொல்லியிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இது ஒன்றும் ரகசியமான செய்தி அல்ல, உலகம் முழுவதும் செய்த செய்திதான். ராகுல் காந்தி பல்வேறு கேள்விகளை உச்ச நீதிமன்றம் எழுப்பி அவரை தடுமாற செய்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு பதிலாக மிஸ்டர் ராகுல் காந்தி, நீங்க ஏன் சோசியல் மீடியாவில் ராகுல் காந்தி நீங்க பேசுனீங்க அப்படிங்கிறத குறித்து அவர்கள் காரணம் கேட்ட முடிந்த போது என்ன பேசுவது என்பது தெரியாமல் திகைத்து நின்ற அவர், ஏனென்றால் மாண்புமிக்க நீதிபதிகளை எதிர்த்து அவ்வளவு எளிதாக கொடுத்தால் அது ஒரு கண்டனம் ஆகிவிடும், அது சரியில்லை. அந்த கண்ணியமும் நீதிமன்றத்திற்கு உரித்தானதாக அவர் மௌனம் காத்திருக்கிறார். சீனா ஆக்கிரமிப்பு குறித்து பேச உன்னிடத்துல என்ன ஆதாரம் இருக்கு ராகுல் காந்தி என்று கேட்கிறார். உலகம் முழுவதும் ஆதாரத்தோடு தான் விளக்கி கொண்டிருக்கிறோமா? பத்திரிகையில செய்தி வருது, தொலைக்காட்சிகள்ல பேனல்ல விவாதிக்கிறாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லணும்? என்ன ஆதாரம் இருக்கிறது? ஆதாரம் இல்லை. எதை பற்றி நீ பேச முடியும்? அப்படி ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியை இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொன்னார் என்றால் ஆதாரத்தோடு ஏன் பிரதமர் மோடி பேச மனவில்லை? ஆதாரத்தோடு ஏன் உள்துறை அமைச்சகம் பேச வரவில்லை? ஆதாரத்தோடு ஏன் வெளிவிவகாரத்துறை பேச வெளிவரவில்லை? ஆதாரத்தோடு ஏன் ஜெய்சங்கர் இதை பேச மறுக்கிறார்? அப்படி மறுத்திருந்தால் இது 4 5 சென்று விட வேண்டும் அல்லவா? உன்னிடத்தில் என்ன ஆதாரம் இருக்கிறது என உச்ச நீதிமன்றத்தில் திபக் தத்தாவும் அகஸ்டின் ஜார்ஜ் மாசியும் கேள்வி எழுப்புவதுதான் ஆச்சரியத்தை பலருக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. 2000 சதுர கிலோமீட்டருக்கு அவர்கள்
ஊடுருவி இருக்கிறார்கள், சீனா ஆக்கிரமித்துள்ளதாக நீங்கள் பேசியிருக்கிறீர்களே, உங்களுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அருணாச்சல பிரதேசத்துல நமது வீரர்களை சீனா தாக்குவதாக நீங்க சொன்னீங்களே, ஆதாரம் இருக்கா? உச்ச நீதிமன்றம் கேட்குது. உச்ச நீதிமன்றத்தில் திபக் தத்தா, அகஸ்டின் ஜார்ஜ் மாசி கேட்கிறார். இது பெரும் பரபரப்பை கிளப்பியது. இந்த பரபரப்பு அடங்குவதற்கு முன்பு ராகுல் காந்தி ஒரு அவதூறு புகாரும் அவர் மீது அளிக்கப்பட்டுதான் இது டிஃபமேஷன் ஷூட், ஒரு அவதூறு வழக்கை தான் மோடியினுடைய சார்பாளர்கள் இதற்கிடையே தான் இந்த நடவடிக்கை எடுக்க தடை விதிக்க கோரி ராகுல் காந்தி இந்த அவதூறு வழக்கிற்கு தடை விதிக்க கோரி அவர் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்த சம்பவத்தில் தான் மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இதை கேட்கிறாங்க. அந்த கேள்வியில நீங்க சமூக வலைத்தளங்களில் எழுப்பக்கூடாது என்றும் அவர்கள் கேட்கின்ற போது, ஏன் சமூக வலை தொடர்பாளர்கள் இது தொடர்பாக பதிவிட்டுள்ளீர்கள், இதை ஏன் நாடாளுமன்றத்தில் பேசல? திருப்பி திருப்பி அதே கேள்விதான். 2000 சதுர கிலோமீட்டர்ல சீனா கைப்பற்றியதுனால் உங்களுக்கு எப்படி தெரியும்? நல்ல கேள்வி இல்ல. நீ போய் பார்த்தீங்களா? அப்படியே கேட்கிறாங்க. நான் சொன்ன கொஞ்சம் கூட இல்லை, நீங்க பாருங்க. ராகுல் காந்தி, நீங்க அந்த எல்லைக்கு போனீங்களா? நீங்க பார்த்தீங்களா? உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா? போட்டோஸ் இருக்கா? வீடியோ இருக்குதா? எல்லைகள் இருக்கா? அப்படி நம்ம கேட்போம் இல்ல? அதே மாதிரி கேள்விய உச்ச நீதிமன்றம், அதற்கு நம்பகமான ஆதாரம் என்ன, நீங்க அங்கு சென்று பார்த்தீர்களா என்று ஒரு பாரதிய ஜனதாவினுடைய செய்தி தொடர்பாளர் பேசுவதை போன்று திபக் தத்தாவும் அகஸ்டின் ஜார்ஜ் மாசியும் பேசுவது உண்மையிலேயே வருத்தம் தருவதாக இருக்கிறது. கண்டிக்கலாம், அதுக்கான ஒரு கோடிஃபை பண்ணலாம். ஒரு சாதாரண சிட்டிசனுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் எல்லாருக்கும் இருக்கு. நம்ம எல்லாம் நம்ம பிடிச்சு அலோவ் பண்ண முடியாது. சீனா ஒரு வல்லாதிக்க சக்தி, தொடர்ந்து நம்ம உள்ள வந்திருக்கிறான். அருணாச்சல பிரதேசத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் கோயிங் ஆன், அப்ப போயிட்டு இருந்துச்சு, இப்ப போதாங்கிறது இஸ் கோயிங் ஆன். அவர்கள் நிறைய அருணாச்சல பிரதேசத்தின் எல்லையோர கிராமப்புற மக்களே இதற்கு எதிராக கடும் குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நிலையில் ராகுல் காந்தியை மட்டும் உச்ச நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் கடுமையாக விமர்சித்திருப்பதன், கேள்வி எழுப்பதன் நோக்கம் என்ன? அடுத்து மிக முக்கியமாக எல்லை தாக்குதலில் பலர் இறந்து போனது குறித்தும் திரு ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். இந்த நிலையில இந்த கேள்விக்கு பதிலளித்த ராகுல் காந்தியின் சார்பில் மனுஷிக் சிங்வி அவர் தனது ஐயா மாண்புமிகு நீதிபதி திபக் தத்தா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மாசி ஐயா அவர்களே, சீனாவுடன் மோதல்ல நமது வீரர்கள் 20 பேர் இறந்து போனார்களே என்ற கேள்வியை வைக்கிறார். ராகுல் காந்தியின் சார்பில் அபிஷேக் சிங்வி உடனே நம்முடைய திபக் தத்தாவும் இவர் சொல்றாரு, போர்னு வந்தா இறந்து தானங்க போவாங்க, இதெல்லாம் என்ன கேள்வி அப்படின்னு உச்ச நீதிமன்றம் நீதிபதி தத்தா, எல்லை தாண்டிய மோதல்ல 2 தரப்பிலும் உயிரிழப்பெல்லாம் நடக்கிறது தானப்பா அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. உடனே அதற்கு ராகுல் காந்தியின் சார்பில் வழக்கறிஞர் சிங்வி சொல்றாரு, எல்லை மோதல் தொடர்பாக உண்மையான தகவல்களை வெளியிடப்பட வேண்டும், அதை மறைக்க கூடாது என்பதற்காகத்தான ராகுல் காந்தி பேசினார். அவர் சொந்த கதை ஒண்ணு இல்லையே, அவருடைய வரப்பு தகராறு ஒண்ணு இல்லையே, இது குறித்து தெரிந்து கொண்டால் அவருக்கு எந்த லாபம் இல்லையே என்ற அடிப்படையில் சட்ட பாயிண்ட்ஸ்ல திரு அபிஷேக் சிங்வி வைக்கிறார். அதை ஏற்க மறுத்த நீதிபதிகள், கேள்வி எழுப்ப வேண்டிய நேரம் இதா, எழுப்ப வேண்டிய தளம் இதா என்று அவர் பதில் சொல்கிறார். ஆடி போயிடுவார்கள். இதையெல்லாம் ராகுல் காந்தி தனது விமர்சனங்களை முன்வைக்க இன்னும் கூட சரியான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்க வேண்டும் என்று கொஞ்சம் சாஃப்ட் கார்னரா அவருடைய சார்பில் ஆஜரான அபிஷேக் சிங்வி கொஞ்சம் தனது வாதத்தை மட்டுப்படுத்தி கொண்டார். எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் கேள்விகளை எழுப்பியதற்காக அவருக்கு தொல்லை கொடுக்கும் வகையில் வழக்குகள் பதியப்பட்டிருக்கன. பாரதிய நியாய சமிதா சட்ட பிரகாரம் இது தவறுங்கிறத ராகுல் காந்தியுடைய வழக்கறிஞர் சுட்டி காட்டிய போது, என்னமோ பரவாயில்ல, உச்ச நீதிமன்றம் ஆமா அதுல உண்மை இருக்கத்தான் செய்து என்பதை ஏற்றுக்கொண்டது மட்டுமில்லாமல்
இது தொடர்பாக அரசுக்கு அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். வழக்கு விசாரணை 3 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த விவகாரத்தை ஆய்வு செஞ்சிருக்கக்கூடிய, அதாவது இந்த விவகாரத்தை குறித்து பேசின நாடாளுமன்றுடைய எம்பி ராகுல் காந்தியினுடைய சகோதரி என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். பிரியங்கா காந்தி என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, அவருடைய ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்திருக்கு, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு. அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, முதல்ல யார் இந்தியர்? ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கேள்வி கேட்டது, ஒரு இந்தியன் இப்படி பேச மாட்டான் அப்படின்னு. அது ரொம்ப தவறான வார்த்தை. நாம எப்பவுமே ஒரு செய்தியை பேசும்போது தீர்ப்புகளை எழுதுவதற்கு உச்ச நீதிமன்றத்திற்கான உள்ளான எண்ணங்கள் இல்லை. ஆனால் தீர்ப்புகளை, விவாதங்களை விமர்சிப்பதற்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கிறது. நீதிபதிகளுக்கு உள்ளுணர்வு தனி கருத்து இல்லை, ஆனா அவர்களுடைய வாதங்களை நாம் விமர்சிக்கலாம். அந்த அடிப்படையில் ஒரு இந்தியனாக இருந்தால் பிஜேபி எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டானா? இது என்ன பதில்? இது அதைத்தான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா இந்தியாவினுடைய அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஷாக் ஆயிட்டாங்க. ராகுல் காந்தி கேட்பதற்கு உரிமை இருக்கு, ஒரு இந்தியனாக இருந்தால் இப்படி கேள்விகளை கேட்க மாட்டான் என உச்ச நீதிமன்றம் சொன்னதை சுட்டி காட்டிய அம்மையார் பிரியங்கா அவர்கள் என்ன சொல்றார், யார் இந்தியர் என்பதை உச்ச நீதிமன்றம் வரைமுறைப்படுத்தக்கூடாது, அவர்களுக்கு அதுல தகுதியும் இல்லை என்பதை அவர் சொல்லிட்டார். காங்கிரசினுடைய எம்பி பிரியங்கா கூறியுள்ளது, அது ராகுல் பேச்சு தவறுதலாக திரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். என்ன திரிக்கப்பட்டது? இது கேட்டது ஒன்றும் தவறில்லை அப்படின்ட்டு சொல்லலாம். இவங்க அதுக்கு உப்பு கொடுக்குறாங்க, சப்பு கொடுக்குறாங்க. என்ன திரிக்கப்பட்டிருக்கிறது? ஒரு எதிர்கட்சி தலைவர், இத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி இன்கர்ஷன் நடந்திருக்கிறது, இன்ஃபில்ட்ரேஷன் டு பி கண்டினியூடு. as a prime minister, அவருடைய போர்ட்போலியோ have a response, they must come forwarded without a reluctancy to disclose to everything. அதுதானே உண்மை. அதைத்தானே அவர் சொல்றார். தி pleaded to the government. அவங்களுக்கு அப்பீல் பண்றாரு, ஆனால் அரசாங்கம் இதை ஏற்றுக்கொள்ள முன் வரவில்லை. வெளியே சில டிஸ்க்ளோஸ் பண்ணுவதற்கு அவர்கள் தயக்கம் இருக்கிறது என்பதை சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் சீனா விவகாரம் தொடர்பாக இந்திய இராணுவத்தை தவறுதலாக விமர்சிக்கப்பட்ட விவகாரத்தில் இப்படித்தான் செல்கின்றது. ராகுல் குறித்து சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டது. அடுத்து, எனது சகோதரர் இந்திய இராணுவத்தின் மீது அதிகமான மரியாதை வைத்திருக்கிறார். அவர் வேற அமெரிக்க இராணுவத்தின் மீது மரியாதை வைப்பார்? இந்த விவகாரமும் தேவையில்லை விவகாரம். நமது நாடு, நமது மண், நமது நாடு. நமது நாட்டை குறை சொல்வதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. நமது இராணுவத்தை, நமது தலைவர்களை விமர்சிப்பதற்கு அக்கார்டிங் டு கான்ஸ்டிடியூஷன் எல்லா உரிமையும் கொடுத்திருக்கிறது. சாவரின் தேசத்தில் துரோகம் மட்டும், தேச துரோகம், தேசத்துக்கு இதற்கான பயங்கரவாதம், தேசத்தினுடைய பணத்தை கபலீகரம் செய்வது, இதுதான தடை செய்யப்பட்டிருக்கிறதே தவிர கேள்வி கேட்பதற்கு எங்கவும் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்புல எந்த தடையும் இருப்பதாக தெரியவில்லை. நீதிபதி தத்தா, திபக் தத்தா, நீதிபதி அகஸ்டின் ஜார்ஜ் மாசி என்ன கேள்வி கேட்டார்கள்? ஏன் இப்படி கேட்டார்கள்? புரியல. ஆகவே கேள்வி கேட்பதற்கு தடை இல்லை. அதைத்தான் நாம் சொல்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர்கள் கேள்வி எழுப்பிவிட்டால் அது அவரது கடமை. அது உண்மைதானே? அதைத்தானே ராகுல் காந்தி செஞ்சாரு. அந்த அடிப்படையிலே சீன விவகாரம் குறித்து தவறுதலாக திரித்து பேசப்பட்டதுன்னு அந்த அம்மா சொன்னாலும், உண்மையிலேயே யார் இந்தியன் என்பதை மதிப்புக்குரிய சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் முடிவு செய்யக்கூடாதுன்னு அவங்க சொன்னது எப்படி கரெக்டோ, அதே போன்று இந்த செய்தியில கேட்பதற்கான ஹேவ் அ ரைட் எல்லாருக்கும் இருக்கிறது. சிட்டிசன், எல்லா மக்களும் கேட்கலாம். பிரைம் மினிஸ்டர் பதில் சொல்லணும். மணிப்பூர்ல அவர் பதில் சொல்லல. மணிப்பூர்ல பதில் சொன்னாரா? அதே மாதிரி சிந்தூர் ஆபரேஷன் குறித்து அவர் பதில் சொல்லல. புல்வாமா தாக்குதலிலும் அவர் பதில் சொல்லல. அதே போன்று பெஹல்காம் தாக்குதல் குறித்தும் அவர் பதில் சொல்லல. அப்ப அவர் எதற்குத்தான் பதில் சொல்வார்? சத்யபால் மாலிக் இருந்த காலத்தில் புல்வாமா தாக்குதல்ல நேரடியாக பதில் சொல்லல. நேற்று நடந்த பெஹல்காம் தாக்குதலை குறித்து பதில் சொல்லல. அதற்கு ரிட்டாலியேஷனாக நடந்திருக்கக்கூடிய என்ன விவகாரம், சிந்தூர் தாக்குதல்ல ரஃபேல் விவகாரங்கள் எல்லாம் உலக அளவில் பேசின விவகாரத்திலும் அவர் பதில் சொல்லல.
இன்றைக்கு ராகுல் காந்தி கேட்கின்ற சீன விவகாரத்திலும் அவர் பதில் சொல்லல. ஆனால் இதை பேனலிஸ்ட் நியாயப்படுத்துவதும், சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்பதும், ஒரு இந்தியெல்லாம் இப்படி கேட்க மாட்டேன் கேட்பதும், மனசாட்சியோடு ஒரு செய்தி அனலைஸ் பண்ணணும். மோடி இன்னைக்கு தன் எம்பிக்கிட்ட சொல்லியிருக்காராம், ராகுல் காந்தியை உச்ச நீதிமன்றம் கண்டிச்சுட்டு அதெல்லாம் மனசுல வச்சுக்கிடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறதாகவும் செய்தி இன்று காலை வந்திருக்கிறது. எது எப்படியோ வலுவானவன் வலுத்தவன் கையில் தான் அதிகாரம் மாறும் என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் அல்ல. மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய கருத்து ஏற்புடையதென்றாலும் அது கொஞ்சம் மன வருத்தத்தை தருகிறது. அவர்கள் ஒரு சைடா பேசியிருக்க கூடாது, அப்படி பேசியதாகவும் நாம் எண்ணவில்லை. அதுதான் உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு எந்த விதமான அரசியல் நோக்கமோ, எந்த விதமான உள்ளுணர்வோ, எந்த விதமான பார்ஷியாலிட்டியோ சத்தியமாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இல்லை, இருக்கவும் கூடாது. ஆனால் ராகுல் காந்தி விவகாரத்தில் இந்த கேள்வி எழுப்பியது ஒவ்வொருவருக்கும், ராகுல் காந்தி ஆதரவானாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும், உச்ச நீதிமன்றம் இந்தியனா, ஒரு இந்தியனாக இருந்தால் அந்த கேள்வியை கேட்கலாமா என்றெல்லாம் கேள்வி எழுப்பியது ஆச்சரியத்தையும் திகைப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் இந்த செய்தியினுடைய கருப்பொருளாக இருக்கிறது. நன்றி.